அப்பனே ஆதி வெள்ளி கைலாசத்தில் யாராரெல் அங்குழுதிருந்தாரோடு பார்வதியோ அந்த வைகுந்த தலைமறியே பச்சமாலுடைச்சோமியோ அந்த பிரம்மலோக தலைமறியே பிரம்மலோக தலைமறியே சுவாமி பிரம்மா உங்களை வளரோ அண்ணா மூவாக்கள முனிவர்களாம் 33 தேவர்களோ அப்படியாக ஆதி வெள்ளி என்னும் கைலாச பர்வதத்தில் ஆண்டவனாகிய சாட்சாத் இறைவனாகிய கடவுள் அங்க ஆணி பொன்னால் முடிகுலுங்க அம்மையாகப்பட்டவள் மலைதூதன் மகளாகப்பட்ட மங்கை உமையவள் பார்வதி மலையத்தோசன் மகள் மங்கையக்கரசி பார்வதி அம்மா இடதுபுறமாக வந்திருக்கிறார். முதற்பொருள் மூலப்பொருள் அப்பனாகப்பட்ட விநாயக பெருமான் வலதுபுறத்திலும் இளைய மகனாகப்பட்ட வேலவன் கந்தன் கடம்பன் கார்த்திகேயன் சரவணபவன் சண்முக சராச்சரம்னு பேர். சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் கிடையாது, சுப்பிரமணிய சுவாமிக்கு மிஞ்சி தெய்வமும் கிடையாது. வேலுண்டு வினை இல்லை, பயம் இல்லை. அழகு கடவுள் முருகப்பெருமான் கைலைநாத குமரன் இடதுபுறமாக வந்திருக்க இத்தாதி பெருகிழமையா ஆதி கைலையில இருக்கும் போது அண்ணா இந்த உலகத்தை 3 பாகமாக பிரித்தார்கள். எப்படி பிரித்தார்கள்? அதலை மிதலை சுதலை என்று பிரித்தாங்க. அப்படின்னா என்னையா? அதலை என்றால் ஆகாய லோகம்னு பேர். ஆமா, ஆகாயம் ஆகாய லோகம். மிதலை என்று சொன்னா மத்திய லோகம் பூலோகம். பூலோகம். இதற்கு கீழையும் ஒரு உலகம் உண்டு. அது என்னையா உலகம்? அண்ணே, இதற்கு கீழையும் ஒரு உலகம் உண்டு. அது என்ன உலகம்? அதுக்கு பேர் தான் ஆதி பாதாள உலகம்னு பேரு. பாதாளம் கீழே தானே இருக்கு. என்ன கட்டக்காரன், பாதாளம் கீழையா இருக்கு? மேல இருக்கா? பார்க்கல, பாதாளத்தை பார்க்கல. அப்படியாக ஆதி பாதாள உலகத்திலே அரக்கர் குலத்திலே வந்து பிறந்த ராட்சதனாகிய ரிஷிமுகா வர்ணனும் இரத்தக்கண்ணி என்னும் பெண்படியாளுமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எப்படி வாழ்ந்து வரார்கள் தெரியுமா? என்னையே மன்னவனும் தேவியும் மன்னவனும் தேவியும் மனமறிந்து வாழ்ந்துவார் ஆடவனும் தேவியும் என்னையே ஆனந்தமா வாழ்ந்துவாரா மனவேனும் மனைவியுமா மனைவியுமா கண்ணுரிமை போலே வாழ்ந்துவாரா உடலும் நல்ல உயிரும் போலே உடலும் நல்ல உயிரும் போலே என்ன ஒற்றுமையா வந்துவார் நகமு நல்ல சதையும் போலே நகமுடனே வந்துவார். வாழ்ந்து வரக்கூடிய நாளையிலே ரிஷிமுகா வருடனுக்கு ஒரு இரத்தக்கினியான வெண்கொடியாளுக்கும் ஆமா அண்ணா என்ன ஏதாவது ஒரு குறை உண்டா? ஒரு குறை இல்லையே. சுத்தல குறை உண்டா? இல்லையே. சுகத்திலேயே தாழ் உண்டா? கிடையாது கிடையாது. மண்ணிலை குறை உண்டா? அதெல்லாம் எக்கத்தக்கமா இருக்கு. மனையில தாழ் உண்டா? அப்பா அது ரொம்ப ரொம்ப இருக்கு. ஒரு மைக்கு உண்டா? உண்டா இருக்கு. கிடையாது. அதனாலே உலகத்துல கனியிலே திகழ்த்தாத கனினா என்ன கனின்னு என்னன்னு உலகத்துல கனியிலே திகட்டாத கனினா என்ன கனி? ஆரஞ்சு கனி, கமலா ஆரஞ்சு, அன்னாச்சி பழம், சப்போட்டா பழம், சீதா பழம், திராட்சை பழம், முந்திரி பழம், சரி அன்னாச்சி பழம், இது எல்லாமே திகட்டாத கனி தானே. அதான உண்மை. எல்லாரும் திருநி பண்டாரம் சொல்றான். அப்படி தின்னாதான் இருந்து அடிக்க முடியல. சும்மா அப்படி சாப்பிட்டாதான் விலை இருக்கும். குடத்துக்காரனே
இல்லையா? நான் கேட்டது கனியிலே திகட்டாத கனியை கேட்டேன். நாங்களும் கனியிலே திகட்டாத கனியை சொன்னோம். நீர் இன்னும் வைத்தியார பிள்ளையா இருக்கிறையா? உலகத்துல கனியிலே திகட்டாத கனினா அதுதான் பிள்ளை கனி. பிள்ளை செல்வத்தை போல எங்கேயும் விருஞ்சலம் உண்டா? கிடையாது கிடையாது. ரிஷிமுகா வனனுக்கும் ரத்த கண்ணிக்கும் குழந்தை இல்லாம குழந்தை பாக்கியம் இல்லையா? பகவானுடைய கருணை கடாட்சியத்தாலே ரிஷிமுகாவரனுக்கு ரத்த கண்ணிக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. பிறந்தால் ஆண்மகன். வல்லமை திசுவால் பிறந்த காரணத்தால் வல்லவன் என்றும் அரக்கன் இனத்திலே வளர்க்கப்பட்ட காரணத்தால் அரக்கன் என்றும் அவனுக்கு வல்லரக்கன் என்று பெயர் கொடுத்தார். அப்படியாக வல்லரக்கன் பாலகனை வளர்த்து வாலிபமாக்கி வயதோ 21. என்னெல்லாம் படித்தான் தெரியுமா? என்னெல்லாம் படித்தான்? அறிகறி கொன்றை வேந்தன் அறிகறி கொன்றை வேந்தன் அவன் தெரிந்து கொண்டான் அன்னையும் பிதாயின் சூழடி படித்து கொண்டான். அவன் அன்னையும் பிதாயின் சூழடி படித்து கொண்டான். அப்ப நான்கு வேதம் ஆறு சாத்திரம் 4 வேதம் 6 சாத்திரம் தெரிந்து கொண்டான். ஆயர்கலைகள் 64 படித்து கொண்டான். அவ ஆயர்கலைகள் 64 படித்து கொண்டான். படியாத பாடம் அல்ல படியாத பாடம் அல்ல என்ன படித்து வாரம் வல்லரர்கள் எழுதாத ஏறியல் எழுதாத ஏறியல் அவன் எழுதி வல்லதான் ஆனா எழுதி வல்ல அப்படியாக வல்லரக்கன் பாலகனை வளர்த்து வாலிபமாக்கும் போது அவன் 4 வேதங்கள் 6 சாத்திரங்கள் 64 கலைக்காணியங்கள் 96 தத்துவங்கள் 108 ஆகமங்கள் 111 புராணங்கள் விஞ்ஞானியங்கள் வேத சாத்திரங்கள் என்ற 1008 ஆயர் கலைகள் 64 இங்க சுனந்தார். வயசு என்னென்ன? வயசு 21 வயசு. 21 வயதாயிடுதுன்னா ஈண்டெடுத்த தாய் சும்மா இருக்க மாட்டான். என்ன செய்தால் ஆம்பளை பிள்ளையா இருந்தாலும் கொட்ட பிள்ளையா இருந்தாலும் பட்டம் தப்புனா நட்டம் தானே. ஆம்பளை பிள்ளையா இருந்தாலும் கொட்ட பிள்ளையா இருந்தாலும் எந்த வயசுல எது அனுபவிக்கணுமோ அதை அனுபவிச்சிடணும். என்னத்தை தீத்திரணும்? அதாவது களவும் கச்சு மரம் இருக்கான். ஆமா நான் சொன்ன நீ அதுக்காண்டி களவாங்க பெறாரும். அதாவது ஓரட்டில் வடியாத பாடமும் ஈரட்டில் வளராத வளர்ப்பு மூகட்டி 24 பாராத மனமும் 4 32 விராத குழந்தையும் 5 40 அகம்பொருள் சேர்க்காத உடலும் 6 48 பேரம்பேட்டி எடுக்காத திரேகமும் 7 56 வயசுல என்ன செய்யணும்? காய் வெட்டிய கெட்டிடணும், காசிக்கு போயிடணும். கட்டக்காரரை பார்த்து சொல்லிரு. அவன் சொல்ல முடியுமா? அப்படி அவன் சாயந்துக்கார பார்த்து 56 வயசுக்கு மேல வந்து
அதாவது உழைச்சி முடிச்சாச்சு. சரி. 56 வயசுக்கு மேல ஓய்வு எடுக்கணும். ஆமா, ஓய்வு எடுக்கணுமா? ஓய்வு எடுக்கணும். நீங்க யாரும் என்ன தவறா நினைச்சிடாதீங்க. ஊரா அலையக்கூடாது. ஏன்னா 56 வயசுக்கு மேல காய் வெட்டியை கட்டிட்டு காசிக்கு போச்சுதாங்கன்னு நினைக்காதீங்க. யார் நினைக்காத அதுல ஒரு பெரிய அர்த்தமே இருக்கு. என்னையா அர்த்தம்? 8 வயசுக்குள்ள எழுத படிக்க தெரியணும். ஆமா, இந்த ஆனா அவனா ஈனா இங்கே நானு. நீ யார்கிட்டயா படிச்சிருந்த? நான் டீச்சர் தான் படிச்சேன். அதான் இப்படி படிச்சிருக்காரு. அழகா படிச்சிருக்கானே. ஆ? ஆமா, என் படிப்பு கூட்ட படிப்பு தான். நீர் அந்த காலத்துல அப்படி படிச்சேரு. சரி. நாங்க படிச்ச பாடத்தை சொல்லட்டுமா? நீ யார்கிட்ட படிச்சியோ? நான் படிக்கல. இப்ப உள்ள பசங்கிட்ட ஒருத்தன் கேட்டேன். சரி, என்ன சொன்னா? தம்பி என்னடா படிச்சிருக்க, எப்படிடா படிச்சிருக்கேன்னு. சரி, எப்படி சொன்னா? அண்ணே, ஐயா, ABCD உங்க அப்பன் தாடி. உங்க அப்பன் தாடி. தாடி. நீ வந்தா வாடி, வரலாம் போடி. நம்ம வரலாம் போடி. ஏ வாவி இப்படி வாத்தியார் இருக்காரோ. நான் வாயை கப்புன்னு மூடிட்டு வந்துட்டேன். சோதனை கப்பு முடித்தா வர முடியும். 16 வயசுல ஒரு ஆம்பளை பிள்ளையா இருந்தா அரும்பு மீச, குறும்பு பார்வை, திருட்டு மொழி. திருட்டு மொழிய உருட்டி முடிப்பாமல கட்டக்காரர் மாதிரி முடிப்பானே. அது மாசுலா மாணிக்கம் இல்ல. அங்க போய் கட்டில போய் பார்க்கணும். மாசிலாத மாணிக்கமா. 24 வயசுக்குள்ள கெட்டிடணும். கல்யாணத்தை முடிச்சு ஆரி கட்டி வச்சிடணும். ஆமா ஆமா அண்ணே. 4-32 வயசுல பிள்ளை முகம் பார்க்கணும். பிள்ளை முகத்தை பார்க்கணும். 40 வயசுல அகம்பொருள் சேர்க்கணும். அகம்னா என்ன? இதைத்தான் நீங்க எல்லாரும் கூர்மையா கேட்கணும். கூர்ந்து கேளுங்க. ஆமா, இதத்தான் நீங்க எல்லாரும் கூர்மையா கேட்கணும். என்ன சொல்லுங்க? 40 வயசுக்குள்ள எவ்வளவு சம்பாத்தியம் இருந்தமோ அதுதான் சம்பாத்தியம். அதுக்குத்தான் சொல்லி இருக்காங்க. எங்க தாத்தா என்கிட்ட சொல்லுவாரு. என்ன சொன்னாரு தாத்தா? காத்த அடிக்கையிலேயே தூத்திக்கிடணும், கதவை இருக்கையிலே முடிக்கிடணும். கதை என்ன செய்வான்? அவன் தார்பாய் போட்டு தான் மூடணும். அப்படிதான் மூடணும். அப்போ எட்ட வழி இல்ல. 6-48 வயசுல பேரம்பேத்தி முகத்தை பார்க்கணும். பேரம்பேத்தி எத்தனை அண்ணன்? 7-56 வயசு ஆயிடுதுன்னா காய் வெட்டி கட்டிட்டு காசிக்கு போச்சு இல்ல, குச்சாலம் போகணும். ஆமா, பாவநாசம் போகணும், வந்துடணும், திருநெல்வேலி போனோம், வரணும். அங்கே எடுத்துக்க கூடாது. காலையில போனோம்னா விடிஞ்சா போனோம், அடைஞ்சா வீட்டுக்கு வந்துடும். வீட்டுக்கு அவன் தானே ஆம்பளை. அப்படியாக வல்லரக்கனுக்கு வயதோ 21. மகனுக்கு பகல நாட்டு தேசத்துல இருந்து பகல கண்ணி என்னும் பெண்கொடியாலை பார்த்து கல்யாணம் முடித்து பாதாள உலகத்தை அவனுக்கு பட்டம் சூட்டி வைத்தார்கள். ஆமா சுவாமி. அப்ப என்ன நடந்தது? அப்ப என்ன நடந்தது? அண்ணா வாசம் புகழ் சூடும் உலகம், வாசம் புகழ் சூடும் உலகம் வரிசையினுடன் ஆண்டான் வல்லர. நேசம் புகழ்சூடும் அவனியல் நீதி தவறாமல் ஆண்டுவார். வல்லர கண்ணாட்சி கோடமலை பொடிகளை கொடிமரவும் காய்க்கலைய என்ன சாரமலை பொடிகளை அந்த சரமிலவோ மஞ்சி மர புலிகளை இஞ்சி விஞ்சி விளைகளை நாடி உருண்ட பஞ்சு, நாடி உருண்ட பஞ்சம் நாயகனி தொட்ட பஞ்சோ நாளாக்கி உருண்ட பஞ்சோ உருண்ட பஞ்சோ அரக்க நவள் பஞ்சோ அரக்க நவள் என்ன கையிலையும் காசும் கொடுப்பது யாரும் பாலாட உலகத்தீரே
பஞ்சம் வந்து சேருவதையோ இன்னைக்கு வல்லரக்கன் சிம்மாசனத்தேறி செங்கோல பிடித்தானோ நீதி இழந்தான் நேர்மை இழந்தான் அண்ணா என்ன அந்த காலத்திலே மாதம் 3 மழை பெய்தது. சரி குடத்துக்காரன் ஐயா மாதம் 3 மழை யாருக்கெல்லாம் பெய்தது? யாருக்கு என்ன வேதம் ஓதக்கூடிய வேதியர்களுக்கு ஒரு மழை. ஒரு மலை வேத சாஸ்திரத்தை ஆமா வேத சாஸ்திரத்தை முறைப்படி ஓதுதாங்க இல்லையா? முறைப்படி ஓதுதாங்கல்ல அந்த அந்தனர் வேதியர்களுக்கு ஒரு மலையும் பிறகு நீதி தவறாம் மன்னவர்களுக்கு ஒரு மலையும் அதுக்கு ஒரு மலையும் நமது பிறகு கணவனுக்கேற்ற கருப்பு கரசிய நம்மை பெற்றெடுத்த தாய் குலங்கள் இருக்கிறார்கள். தாய்மார்களுக்கும் அந்த தாய்மார்களுக்கு ஒரு மலை. ஆமா அண்ணா என்ன அந்த நல்லோருக்கு பெய்யும் மழை எல்லோருக்கும் பெய்கின்றான். எல்லோருக்கும் உண்டுங்க. இந்த வல்லரக்கனுடைய ஆட்சியில நீதியும் இல்ல நேர்மையும் இல்ல. தயவு தாட்சியங்கள் இல்லையே. என்ன செய்வான்? அண்ணா பகவானை நினைக்க மாட்டான், பகவானை நினைக்க மாட்டான், அவன் பஞ்சாச்சரம் பூச மாட்டான். என்ன சிவனார நினைக்க மாட்டான், அவன் திருவண்ணீர் பூச மாட்டான். பாவியான வல்லர பகவான் என்று சொன்னது அவன் பள்ளத்தான் உடப்பான். என்ன சிவனார் என்று சொன்னது சிவனார் என்று சொன்னது அவன் செவிட்டு விட்டி அடிப்பான். அண்ணா செவிட்டு விட்டி அப்பம் பாருங்கோ வல்லரக்கன் பகவானை நினைக்க மாட்டான், பஞ்சாட்சரம் பூச மாட்டான். சிவனார் என்று சொன்ன பிற சிவற்றல் அடிப்பான், பகவான் என்று சொன்னா பல்ல உடப்பான். அதாவது ஒரு அரசனாக பிறந்தா இந்த வல்லரக்கனுடைய ஆட்சியில பெரிய பஞ்சம். பஞ்சத்தின் காரணமாக 56 தேசத்து ராஜாக்கள் எல்லாம் வல்லரக்கனை எதிர்த்தாங்க. சரி ஐயா அண்ணா என்ன ஒரு கை தட்டினா ஓசை வருமா? ஆமா. பலகை தட்டினா ஓசை வருமா? ஆமா. 2 கையும் சேர்த்து பல பேர் தட்டணும், அப்பதான் ஓசை வரும். அதாவது இது எதுக்காக உங்ககிட்ட நான் சொல்றோம்னா அவர்களா 56 தேசத்து ராஜாக்கள் வல்லரக்கன் ஒத்தையில இருக்கான். ஒரு தேசத்து மன்னன் ஒத்தையில இருந்து அவர்களை எதிர்த்து போர் செய்ய முடியுமா? சண்டை செய்ய முடியாது இல்லையா? சண்டை செய்ய முடியாது இல்லையா? அதாவது அவர்களோ 56 தேசத்துக்கு 56 படைகள் இருக்கு. நம்மகிட்ட படையெல்லாம் செமிச்சு போச்சு, இத்து போச்சு. அதனால 56 தேசத்து ராஜாக்களை எதிர்க்கணுமானா ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்ன வழி? நாம என்ன செய்யணும் தெரியுமா? என்ன செய்யணும் ஐயா? அண்ணா ஈசன் பகவானை நினைக்க வேணும், இனிய தவம் செய்ய வேணும். கடவுளை நினைக்க வேண்டும், கடவுளை நினைக்க வேண்டும். நாம கடந்த வசு செய்ய வேண்டும். நாம முடியலைக்கு முட்டை போட்டோம், காதலில செம்போடி அரையறியில காதி வேட்டி கழுத்தில் ருத்திராட்சம் மாலை போட்டால் சிவ சிவ சிவனை சிவ சிவ சிவனை நெற்றியில் திருநீர பூசுவான். அப்ப என் மனைவி பகல கண்ணி அந்திரைய கேளுவாம்,
ஏ அம்மா பகலக்கண்ணி, என்ன என்ன மன்னா? இறைவனை நோக்கி உயிர்த்தவம் செய்ய போறேன். சரி, நான் தவமிருந்து வரவரைக்கும் பாதாள உலகம் உன்னுடைய பொறுப்பு. போயிட்டு வாங்க சுவாமி. ஒரு மனுஷன் தவம் இருக்க வாராம்னா என்னாச்சு? மனம் போல வாழ்வி என்று சொல்வார்கள் ஒரு மனிதனுக்கு. ஆமா, பெரியாள் கிட்ட பேசும்போது என்ன சொல்லுவாங்க? கொஞ்சம் எதிர்த்து கொஞ்சம் சுழு நின்னு வச்சுக்கோ. ஆமா, அவங்க சொல்லுவாங்க, ஐயா, பெரியார்கள் ரொம்ப பேச மாட்டாங்க, அதிகம் படிச்சவர்கள். ஆமா, பேச மாட்டாங்க. ஒரே வார்த்தையே ஐயா, உன் மனம் போல வாழ்க்கை இருக்கும், போயிட்டு வா. போயிட்டு வா போ. ஆமா, உன் உள்ளம் போல வாழ்க்கை இருக்கும், போ. ரொம்ப பேசாத. அதுவே முடிஞ்சு போவான் வாழ்க்கை. அதேதான் உண்மைதான். அது உண்மைதான். அதாவது என்ன, இந்த அரக்கன் ஆண்டவனை நோக்கி தவம் இருக்கணும் வாரான். வர்றான். ஆணை வரும் பின்னே மணி யோசை வரும் முன்னே. முன்னால வரும்ல. ஒரு மனுஷனுக்கு ஆகாத காலம், ஆகாத நேரம், ஒரு மனுஷனுக்கு பொல்லாத காலம் சொல்லாம வருதுன்னு வச்சுக்கோ. வருது வச்சுக்கோங்களேன். அது முன்னாலேயே சிறு சிறு அறிகுறிகளை காட்டும். ஆமா, அறிகுறிகளை காட்டும் ஐயா. அதனால் தவமே இருக்க வேணும் என்று வாராணி வல்லரர்கள் அண்ணா தலைவாதல் வருவான். அண்ணா தலைவாதல் வாரவோ அவன் தலையாதியில தட்டிடுவான். வாசல் விட்டு வாரவோ வாழாத பெண்ணொருத்தி மூடாத நிற்பரக்க முன்ன வருவாள். வாழாத பெண்ணொருத்தி மூடாத நிற்பரத்தி அரக்க முன்ன வரபோது ஆகாத சகுனமன்றி சகுனமன்றி அரக்கன அவள் அரக்கனவள் அப்படி பார்த்தானே வல்லர அவள் ஏற்றும் மலை இறக்கும் என்னை ஏழு மாலங்காவும் எட்டாவது மலைகளில் இமயமலாடி வாரத்தில் இருந்து தவம் செய்யணுமே. இமயமலாடி வாரத்தில் இருந்து தவம் செய்யணுமே. பாவியான வல்லர ஊசி போல உயர்ந்த மாலை உத்தி ராஜங்காய்க்கும் மாலை பாதி சுத்தி படந்த மாலை பங்குனி தெருவோடு மாலை இமய மேல அடிவாரத்தில் இருந்து தவம் செய்ய போறோம். இருந்து தவம் செய்ய போறோம். அண்ணா சார்ந்து கொண்டு கரைமொழி அவன் கண்டேன தாழ்வாலம் போட்டு அண்ணா பாடு கொண்டு கரைமொழி கரைமொழி பாடு கொண்டு அண்ணா பன்னீராடே கோலம் போட்டான் கோலம் போட்டான் அண்ணா மாவு கொண்டு கரைமொழி அவன் மஞ்சள் கொண்டு கோலம் போட்ட அவன் கோலம் போட்ட இடமாலை அவன் குறுத்து வார இலை வீழ்த்த அண்ணா குறுத்து வார இலையின் மேலே பிள்ளையார பிடித்து வைத்தான் அருகம் பிள்ளாரங்கட்டி
விநாயகருக்கு போடுவானோ நிறநாளி நிறநாளி என்ன நேர்மையான தேங்காய் அப்பம் பாருங்கோ என்ன ஆச்சு இமயவர அடிவாரத்திலே வல்லரக்கணி இனியத்தவம் செய்ய வேண்டும் என்று அதாவது ஊசி போல் உயர்ந்த மலை ஐயா உத்திராஜம் காய்க்கும் மலை பாசி சுத்தி விடந்த மலை படந்த மலை பங்குனி தேர் ஓடி இருக்கு அங்கதான் ஓடி இருக்குன்னா பங்குனி தேர் சாயங்காலம் என்ன அங்க பங்குனி தேர் ஓடி இருக்க ஆமா. அப்போ இமயமலை இருக்கும் திசை எது? இமயமலை இருக்கின்றத வடக்க நம்ம இந்தியாவுக்கு எல்லையே அதுதான். ஆனா நாங்க படிக்கும் போது பாடத்துல அப்படிதான் இருந்தது. இப்படி சொன்னீங்கன்னா பின்னால இருக்க உடுக்காரன் காலு கிட்ட செங்கலை வச்சிருக்கான் எரிஞ்சிருவான். எரிஞ்சா எரிஞ்சிட்டு போறான். வேற நீ போறான். எல்லா பக்கமும் படிக்கும் போது இமயமலை அங்கதான் இருந்தது, இப்பவும் அங்கதான் இருக்கு. இப்பவும் அங்கதான் இருக்கா? நீங்க நினைச்சு நான் நினைச்சு அதை மாத்த முடியுமா? மாத்திருக்காங்க சில வரி. அது மாத்த மாட்டாங்க. அதெல்லாம் எப்படி இறைவன் வாழக்கூடிய மலையை மாத்த மனசை மாத்தலாம், மனுஷனை மாத்தலாம், மறையோரை மாத்த முடியும். மாத்த முடியாது. மாத்த முடியாது. மாத்த ஆமா. ஒரு போயில 5 ரூபா கூட தாரு. 50 ரூபா 30 ரூபா. அப்படியாவது இமயமலை அடிவாரத்திலே வந்து இருந்து தவமானது செய்ய வேண்டும் என்று தொட்ட காரியம் தொடங்கணும், நினைத்த காரியங்கள் வெற்றி பெறணும். அப்படின்னா யார கும்பிடணும்? மூலப்பொருள் விநாயகப் பெருமான கும்பிடணும். பத்திய பொருத்தனான் தேங்காய உடைத்தான், தேங்காய உடைக்கிறான், தேங்காய் கண்ணோடு கண்ணோட போகக்கூடாது ஐயா. கற்பூரத்தை கொடுத்துதான் காத்து தபார்னு அணைச்சு அந்த நேரமா காத்து வரணும். தப்புன்னு வந்து அணைச்சிடுத அண்ணா. என்ன விதி வலியதுன்னு இருக்கான். ஆமா, வலியது. அதாவது நீ எத்தனை மொட்டை போட்டாலும் தலையில இருக்க தலையெழுத்தை மட்டும் நீ மாத்த முடியாது. அது முடி முளைச்சிட, மொட்டை போட்டா முடி முளைக்கும். ஆமா, ஆனா எழுத்து மாத்த முடியாது. ஆமா. அதனால அவன் பகவானை நினைத்து எப்படி தவ செய்ய போறான் தெரியுமா? எப்படி ஐயா? ஓமனல்லோ குளிய வேட்டி ஆமை ஓட்டு பலகை போட்டான், ஆமை ஓட்டு பலகை மேலே 60 அடி கம்பம் வைத்தான், கம்பத்துக்கு மேல எல்லோ கணக்க செப்பல் கொடுத்த வைத்தான், மேல எல்லோ கணக்க செப்பல் கொடுத்த வைத்தான், சுற்றுப்புற மேல எல்லோ மாங்குளைய முடித்து வைத்தான், மாங்குளைய முடித்து வைத்தான். செப்பு குடம் மேல மாங்குளைய முடித்து வைத்தான், மாங்குளைக்கு மேல மணி உருண்ட தேங்காய் வைத்தான், மணி உருண்ட தேங்காய், மணி உருண்ட தேங்காய் அவை எழுதிச்சான் வைத்தான். அப்படியாக வல்லரேக்கர் ஆட்சி தரும். ஆமா,
மாங்குளைக்கு மேலாக மணி உருண்ட தேங்காய் எலுமிச்சங்கனி கனிய வைத்தான் இனியா கொட்டப்பாக்கு ஐயா கொட்டப்பாக்கு கொட்டவாக்கு மேலாக கொத்தமல்லி இதழ வைத்தான் முதல வைத்தான் கொத்தமல்லி இதழ மேலாக குன்னிமுத்து பருப்பை வைத்தான் பருப்பு வைத்தான் குன்னிமுத்து பருப்புக்கு மேலாக சிறுகடுகு சிவரளி புஷ்பம் சிறுகட்டுக்கு செவ்வரளி புஷ்பத்தை வைத்தான் சிவந்த கோழி முட்டையை தூக்கி வைத்து ஆமசாமியோ கோழி முட்டைக்கு மேலாக வைத்தான் ஒரு குண்டூசியை உண்டுனா சப்புன்னு கொண்டு குளித்தானே கோழி முட்டைக்கு மேல எப்படின்னா குண்டூசி நிக்கும் அண்ணாச்சி முட்டையை உடைச்சு குடிச்சிட்டு முட்டை என்ன கோழி முட்டைக்கு மேல எப்படி குண்டூசி நிக்கும் நீர் சொல்லு பாப்போம் கோழி முட்டைக்கு மேல குண்டூசி இருந்துச்சுன்னா முட்டையை உடைச்சு குடிச்சிட்டு முட்டை குண்டுக்குள்ள குண்டூசிய வச்சு எம்சியில போட்டு ஒட்டி வச்சுட்டா சப்புன்னு நிக்கிறது இது தவம் இருக்கவே முட்டையை உடைச்சு குடிப்பானாயா குடிச்சானையா எல்லாம் உடம்பு பேரிக்கிறாங்களா உன்ன மாதிரி இருந்தா சாமி எங்க இருக்கும் உடம்பு பேர்தான் சாமி எல்லாம் இருக்கும் சாமி எல்லாம் இருக்கு சாமி இருக்க போய் தானே நம்ம வாரோம் ஆமா இல்லையா அப்ப சாமி கோழி முட்டைக்கு மேல எப்படியா குண்டூசி இப்படியாக நின்னுது இப்படிதான் நின்னுதுனே தப்பு என்னங்க தவறு எப்படி செய்யணும் ஓம் நமச்சிவாயம் என்ற ஐந்தரத்து மந்திரத்தை சொன்னான் ஓம் நமச்சிவாய சிவாய நமக நமச்சிவாய மந்திரத்துல ஊசி நிக்கி ஆமா சிவாய மந்திரத்திலான இருக்கு உருவே அங்கதானே இருக்கு இடம் ஓம் நமச்சிவாயம் என்ற ஐந்தரத்து மந்திரத்தை சொன்னான் சொன்னா கோழி முட்டைக்கு மேலாக குண்டூசி நின்றது சரி ஐயா அப்படியாக அல்லும் பகலும் 60 நாளிகையும் அல்லும் பகலும் 60 நாளிகையும் ஐயோ உண்ணாமல் உறங்காமல் உடையவன் புகழை மறக்காது ஆமா இறைவனை நோக்கி தவமிருந்தான் வல்லரக்கன் எப்படி தவமிருந்தான் எப்படி அண்ணா ஒரு வருடம் தவம் இருந்தான் உடையவனதானலைய இரண்டு நல்ல வருட காலம் அவன் இனிய நல்ல தவம் இருந்தான் அந்த இறையவன காணலை 3 நல்ல வருட காலம் அவன் முக்கிய மதவம் இருந்தான் அந்த முக்கண்ணன காணலை 5 நல்ல வருட காலம் அருந்தவசு செய்துவாராம் ஆண்டவன காணலை அந்த 10 நல்லோ வருட காலமோ வருட காலமோ பாரதவம் அண்ணா 12 வருட தவம் இருந்தான் வல்லரக்கன் அரக்கனுட தவம் அது காற்றடித்து மணல் பரண்டி கரையான் விட்டு அண்ணா காற்றடித்து மணல் வர கரையான் பத்து மேல் வர பள்ளி எல்லாம் பாசி வந்த ரோமம் எல்லாம் சடைகள் மூக்கரியில முளைத்தவுள் அந்த 3 பாகம் கொடிப்பட வல்லரக்கன் இறைவனை நோக்கி அல்லும் பகலும் 60 நாளிகையும் ஓம் நமச்சிவாயம் என்று மந்திரத்தை சொன்னான். சரி ஐயா. சிவாய மந்திரத்தை சொன்னாமல்ல 12 வடகால ஆச்சே பகவான் வந்தாரா? வரலையே
அண்ணா என்ன 1 மணி நேரம் நம்மளால காலை மடக்கி இருக்க முடியும். இருக்க முடியல, காலை மடக்கி இருக்க முடியல, நம்மளாம் வலிக்கு கால் உழைக்கு வலிக்கு 12 வருடம் இருந்த இடத்தை விட்டு நகலாம தவம் இருந்தாம்னா எப்பேற்பட்ட மனுஷனா இருப்பான். அவன் தவமானது காற்றடித்து மணல் பறந்து கரையான்புத்து மேல் படர்ந்தது. மேல் படர்ந்தது. பல்லுகள் எல்லாம் பாசி வச்சன, பத்தின ரோமங்கள்லாம் சடைகள் பின்னியது. சடைகள் பின்னின. ஆஹா, என்ன இப்படிதான் தென்னிலங்காதிபதி ரஜகண்ட ராவணேஸ்வரன் இருந்தான். தென்னிலங்காதிபதி ராவணேஸ்வரனை யாரும் பார்த்திருக்கா? நான் பார்த்திருக்கேன், சினிமாவுல பார்த்திருக்கேங்க. எப்படின்னு இருந்தான்? எப்படி இருந்தாலும் எப்படி இருந்தா உருவம் எப்படி இருக்கும்? 10 தலை, சரி, 20 கரம், சரி, 20 கண்ணு, சரி, கால் மட்டும் 2 கால். 2 கால் தானா? ஆமா. நல்லா பாத்தியா? நல்லா பார்த்தேன். அதான் நான் கேட்டேன். என்ன ராவணேஸ்வரனுக்கு 10 தலையும் 20 கரத்தையும் கொண்ட ராவணேஸ்வரன் பார்த்தான். சரி, ஆகா, 10 தலையிருந்து பகவான் நம்ம தபசுக்கு இறங்கல. 10 தலையில ஒரு தலையை வெட்டினான். 20 கரத்தில் ஒரு கரத்தை அறுத்தான். அதனை ஓடியது 442 நரம்பு. நல்ல நரம்ப பார்த்து தேர்ந்தெடுப்பானே. நல்ல நரம்பு உருவிடுவோமா? உருவிட்டான். நரம்ப பார்த்து உருவிட்டான். அடா வாவி. சரி, ஓம் நமச்சிவாயம் என்ற 5 எழுத்து மந்திரத்தை சொன்னான். சிவபெருமானை நோக்கி காம்போதி ராகத்தை பாடினா இல்லையா? காம்போதி ராகத்தை பாடி இறைவன்கிட்ட 7.5 கோடி வரத்தை வாங்கினான். அவங்களாம் மனுஷன். நாமளும் ஒரு ராகத்தை வாசிப்போம். ஆமா, அப்படி என்ற அருள்பாய் என்னும் ராகத்தை பாடினான். அருள்பாய் என்னும் ராகத்தை பாடும் பொழுது என்னாச்சு? அண்ணா அகிலம் எல்லாம் படி இழந்த அகிலம் எல்லாம் படி இழந்த சிவசாம்போ சங்கரா அரக்கனுக்கு வரத்தை தாரும். அரக்கனுக்கு வரத்தை தாரும். உலகம் எல்லாம் படி இழந்த உலகம் எல்லாம் படி இழந்த சிவசாம்போ சங்கரா ஓடி வந்து வரத்தை தாரும். ஓடி வந்து வரத்தை தாரும். என்னை அரக்கன் போடுகிற பையம் அது. அரக்கன் போடுகிற பையம் ஆதி கைலாசம் வருதையா. அந்த பாவி போடுகிற சத்தம் சத்தம் பரம கைலாசம் வருதையா. ஆடாத கைலாசம் ஆடியது பாருங்கோ. நடுங்காத கைலாசம் நடுங்கியது பாருங்கோ. ஆஹா, இப்படி கைலாசமே கிடுகிடுன்னு ஆடுத. ஒருவேளை இந்த பகவான் சிவபெருமான் பார்த்துக்கிட்டே இருக்கார். அம்மை பார்வதி வந்தா. ஓ பகவானே, ஏனையா இந்த கைலாசம் இப்படி ஆடுகிறது?
அம்மா பார்வதி, பார்வதி பார்வதி இந்த கைலாசம் ஏன் ஆடுன்னு கேக்கியா? ஆமா, அந்த கைலாசம் எப்படி எப்படி கிடந்து ஆடுறது என்ன வரும்? அண்ணா நிக்குது பாருங்கோ. அப்பா என்ன தெரிஞ்சு ஒண்ணு தெரியலையே. இமயமலை அடிவாரத்தப்பா, அடிவாரத்துல ஒரு புத்து இருக்கு தெரியுது. ஒரு கரையான் புத்து தெரியுதா? ஆமா, கரையான் புத்து இருக்கு ஐயா. கரையான் புத்துக்குள்ளதான் வல்லரக்கன் என்ற அசுரன் தவம் இருக்கிறான். ஆமா, அவனை போய் கூட்டிட்டு வாரு. கூட்டிட்டு வா ஐயா. ஆண்டவா, அவனை போய் கூட்டிட்டு வாரும். சரி அப்படின்னா சொன்னா உடனடியாக பார்வதி சொல்லும் போது இறைவன் சொன்னா, அம்மா பெண்ணரசி பார்வதி, பார்வதியே நீ கூட்டிட்டு வான்னு சொல்லியே. சொல்லுதியே, உனக்கு கொஞ்சமேனு கூடு இருக்கா? என்ன 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 வரும்? தங்க நிறங்காட்டும் சாதி குணங்காட்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்? மனத்தை கருத்தம் செய்யும். தங்க எங்க இருந்தாலும் பறிச்சுன்னு பண்ணிரும். ஆமா, வெட்டுமே. அரக்கனோ ஒரு மூர்க்க குணம் படைத்தவன். ஆமா, மூர்க்க குணம் படைத்தவன் வல்லரக்கன். அவன் பிறந்தது ஒரு அசுரர் குணம். ஆமா, அவனை கைலாசம் கூட்டிட்டு வாரங்க வரம்னு சொல்லி அம்மா. அவன் கைலாசம் வந்தானாகில் ஆமா, உன்னையும் பாப்பான் என்னையும் பாப்பான். பாப்பான், ரெண்டு வேளையும் பாப்பாங்க. இவருக்கு இப்படி ஒரு வாழ்வா? இந்த மனுஷனுக்கு இப்படி ஒரு வாழ்க்கையா? இந்த மனுஷனுக்கு இப்படி ஒரு வாழ்வா? வாழ்வான்னு நினைப்பான்ல, நினைப்பான். நினைப்பானே. அவன் வரக்கூடாது என்று இறைவன் சொன்னார். சொன்னார், பார்வதி பார்த்தே ஆவணம்னால. இது இந்த ஈஸ்வரி கேட்டாளா? கேட்கல ஈஸ்வரி. ஐயாண்டவனே பகவானே பகவானே ஐயாண்டவனே பகவானே பகவானே அரக்கன் கைலாசம் வரலையான ஆக்கினிய வளர்க்க போற வளர்க்க போறே சக்தி போய் இறங்க போற சக்தி போய் இறங்க போற வளர்க்க போற அப்போ ஏண்டி அம்மா பார்வதியே நீ அக்கினிய வளர்க்க வேண்டாம், ஆதி சக்தி போய் இறங்க வேண்டாம். அப்போ என் மகனே நன்றி இந்த ஈசனுட வார்த்தைகள் இறைவன் எவ்வளவோ சொல்லி பார்த்தார். பெண்ணே பார்வதி, அரக்கன் கைலாசம் வர வேண்டாம். ஆமா, அன்னைக்கு அந்த பகவான் பேச்ச பார்வதி கேட்டிருந்தான்னா இன்னைக்கு சாஸ்தா பிறந்திருக்க மாட்டார். அவ கேட்காம உள்ள போயிட்டு கரெக்டா பறந்துட்டாரு. பார்வதி பகவான் பேச்ச கேட்டாளா? கேட்கலையே. நீ இப்ப கூட்டிட்டு வரலையானா அக்கினிய வளர்ப்ப உடனே நிப்பா, விளிம்புல நிக்கா. விளிம்புல நிக்கா. ஆமா, உள்ள விழுந்துருவா. ஆமா, பகவான் பார்த்தா. அப்ப ஏண்டி அம்மா பார்வதி அக்கினிய வளர்க்க வேண்டாம், ஆதி சக்தி போய் இறங்க வேண்டாம். அப்போ என் மகனே நந்தி தேவா, நந்தி தேவா, ஆதி கைலாசவா மகனே நந்தி தேவா. அப்போ ரெண்டு கொம்பு காலைங்கண்ணு பறந்து மெல்ல வருவதையோ, கொம்பு ரெண்டு செம்பு நேரம், கண்ணு ரெண்டு வெள்ளி நேரம், 4 கால சிலம்புகள்ல 4 காலம் அண்டி போட்டு பகவானுக்கு முன்னாலே காலைங்கண்ணு வருவதையோ, காலைங்கண்ணு வருவதையோ, அந்த கடவுளத்தை வணங்குதையோ, அந்த கடவுளத்தான் அப்போ வாடா அப்பா காலைங்கண்ணு வார்த்தை ஒன்று சொல்ல கேளு மகனே நந்தி தேவா. இமயமலை அடிவாரத்திலே தவம் இருக்கின்றான் வல்லரக்கன். அரக்கன் அதுக்கு என்ன செய்யணும்? நான் என்ன செய்யணும் அப்பா சொல்லுங்க. அவனை போய் கூட்டிட்டு வாடா. அதே இப்ப நான் மட்டும் போறேன். எப்படி You go. ஆ, அப்படின்னா என் கூட வருவானா அவன்? சாமி, என்ன
நந்திதேவனை கூட்டிட்டு வர சொல்லியல அரக்கனை போய் என்ன கூப்பிட போக சொல்லுவேல. நான் உமக்கு வாகனமாக இருக்க போய் எனக்கு பறக்கிறதுக்கு ரெக்கை இருக்கு. ரெக்கை இருக்கு, சக்தி இருக்கு, ரெக்கை இருக்கு. அவனுக்கு என்ன இருக்கு? அவனுக்கு ரெண்டுமே இல்லையே. எதுக்குடா பயப்படுத? பயப்படாத. மரத்தை வச்சவன் தண்ணி ஊத்த போறான். ஊத்தி அவங்க நீ கவலைப்படாத. ஆமா சரி, நீ கவலைப்படாத. கவலைப்படாத. எப்படி பாருங்க இருக்கு. வா, இந்த 2 குழுகையை கொண்டு போ. முழுங்கி வடத்துல தொடச்சிருங்க. அதாவது என்ன, இந்த 2 குழுகையை 2 கன்னத்துல ஒதுக்க சொல்லு. சரி, ரெக்க முளைக்கும். முளைக்கும்ப்பா. முழுங்கிட்டாம்னா வால் முளைக்கும். அதான் புத்தியில முளைக்கும், வால் புத்தியில முளைக்கும். அதனாலே பார்த்தான் நந்தி பகவான். இமயமலை அடிவாரத்துக்கு வந்தான். இந்த அரக்கனுடைய தவம் எங்க இருக்குன்னு அவன் கண்ணுக்கு தெரியல. ஐயா. அப்போது பார்த்தான், உடனடியாக ஆண்டவனை நோக்கி வந்து கண்டான். எப்படி வந்து அண்ணா எப்போ காண்பேனோ அரக்கனை, எப்போ காண்பேனோ சுவாமி, எப்போ காண்பேனோ அரக்கனை, எப்போ காண்பேனோ இன்னமும் காணலையே அரக்கனை, இன்னமும் காணலையே, இன்னமும் காணலையே அரக்கனை, இன்னமும் காணலையே. அப்ப வேணல் அடிக்குது வெந்த நல்லாகுது, வேணல் அடிக்குது வெந்த நல்லாகுது, காணல் அடிக்குது கைகாலு நோகுது, காணல் அடிக்குது கைகாலு நோகுது. எப்போ காண்பேனோ அரக்கனை, எப்போ காண்பேனோ இன்னமும் காணலையே அரக்கனை, இன்னமும் காணலையே. பங்குனி சித்திர மாதம் பகல் 12 மணி வெயில். விட்ட பாம்பு செத்து போவாங்க. எதுல மொட்டையா விட்ட பாம்புனா எப்படி? ரோட்ல பங்குனி சித்திர மாசம். சரி, இவன் தவம் எங்க இருக்குன்னே தெரியல. தெரியாத அளவுக்கு நஞ்சு தேடி பார்க்கறாரு, கண்டுபிடிக்க முடியல. அப்படியாக கரையான்புக்கு பக்கத்துல வந்தான். கரையாம்புத்து பக்கத்துல வந்து கரையாம்புத்து பக்கம் வரும்போது ஓம் நமச்சிவாயம் என்ற 5 எழுத்து மந்திரங்க. மந்திரம் நந்திதேவன் கார்ல கேக்கு. ஓஹோ, ஆஹா. அப்ப இதுக்குள்ளதான் இருக்கானா? இருந்தாலும் இருக்கானா? இங்கதான் இருப்பான், உள்ளதான் இருப்பான். இதெல்லாம் இருக்கா? அப்ப இதுக்குள்ளதான் இருக்கானா? இருந்தாலும் இருப்பான். கூப்பிட்டு பாப்பேன். இறைவா, கடவுளே என்று கடவுள் என்று சொன்ன கரையான்புத்து டாம்னு வெடிக்கு. அண்ணே, உள்ள தலைகீழா தொங்குதான். தலைகீழ வவ்வால தொங்க மாதிரி தொங்கிட்டு இருக்கான். என் அண்ணன் சாயங்காரனே, உங்க ஊரு வவ்வா எப்படி தொங்கும்? எங்க ஊரு வவ்வா வந்து தலைய மேல பிடிச்சிருக்கோம், காலை கீழே ஓட்டிருக்கோம். எல்லா ஊரும் வவ்வா அப்படிதான் தொங்குது. ஏன காலை மேல பிடிச்சிருக்குமா, தலையை கீழே போட்டிருக்குமா? நீங்க என்ன அப்படி சொல்லியோ? எங்க ஊரு வீட்டுல புது வவ்வா வந்து தலைகீழ காலை மேல பிடிச்சுக்கணும், தலையை கீழே போட்டுருக்கோம். ஏன்னா சுரண்ட வவ்வா இல்ல, அவ ஊரு அவ வீட்டு வவ்வா மட்டும் அப்படி தொங்குது. நான் என்ன கண்டேன்? அதனால பார்த்தான் வல்லரக்கன். இறைவா, கடவுளே, கடவுள் என்று சொன்னா மகனே வல்லரக்கா, எவ்வளவு நேரம் தான் நீ தலைகீழா தொங்குவ? ரொம்ப தொங்காதப்பா, 12 வருஷம் ஆச்சுப்பா. வா வா, நீ என் கூட வந்தன்னா உன்னை கைலாசம் கூட்டிட்டு போவேன். அப்படி என்று சொல்லும் போது வல்லரக்கனுக்கு கோபம் வந்தது. என்னே கண்ணு 2 புரிவரக்க, கண்ணு 2 புரிவரக்க அவன் வருவதையோ. யாரடவ காலைங்கண்ணே, யாரடவ காலைங்கண்ணே எந்தவத்த கலைத்ததாரு. ஆடே யாரடவ காலைங்கண்ணே எந்தவத்த கலைத்ததாரு. அடே, ஓ நீ யாரப்பா? சொல்லப்பா, யாரப்பா? சொல்லப்பா.
அப்போ உடனே மகனே வல்லரக்கா என்ன பாக்கையில உனக்கு காளைங்கன்னு குட்டியா தெரியுதா? அட காளைங்கன்னு நான் இல்லடோ அட கடவுளோட வாழண்டா அப்போ என் மகனே வல்லரக்கா ஈசனோட வாழணுண்டோ என் பெயரும் நந்தி தேவன் அந்த ஆண்டவன் தான் சிவபெருமான் உன்னை அழைத்து வர சொன்னாரடோ நீ எந்தனுக்கு பின்னாலே கைலாசம் போயிடலாம் அப்போ காலிங்கன்னு சொன்ன போது மகனே வல்லரக்கா இறைவன் தான் உன்னை கூட்டிட்டு வர சொன்னார். பகவான் தான் உன்னை கூட்டிட்டு வர சொன்னார். என் பேரு நந்தி பகவான் சொல்லுவான். ஆமா, இறைவனுடைய சிவாலயத்துக்கு முன்னால இருக்கும் பார்த்தீங்கன்னா காலை வாகனம், நந்தி வாகனம். பிரதோஷம் அன்னைக்கு அவருக்கு பெரும் பூஜை நடக்கும். நடக்கும்ல ஐயா, ஆ? பிரதோஷத்துக்கு அன்னைக்கு அவர் தான் நடக்கும் பூஜை. நீ பேருக்கிறா பிரதோஷத்துக்கு? மாசம் மாசம் போவனே. எங்க போனீரு? 2-3 மாசமா போக நேரம் இல்ல. அப்படியா? ஆமா, நான் இறைவனுடைய வாகனம். என் பெயரோ நந்தி தேவன். இறைவன் உன்னை கூட்டிட்டு வர சொன்னார். என்னோடு வா. கிளம்பு, இடத்த காலி பண்ணு. ஆமா, உமக்கு தான் பறக்கிறதுக்கு ரெக்கை இருக்கு, இறக்கை இணையா இருக்கு. பயப்படாத. அடே இத முழுங்கு, இத முழுங்கு. அது உன் பேத்தியாவை போய் முழுங்க சொல்லு. அப்போ கொடுக்க 2 ஒதுக்குவானா, ரெண்ட ஒதுக்குவானா. நான் கண்ணத்துல ஒதுக்கும் போது ரெக்க வந்து முளைக்குதடா, முளைக்கிடுமா. ரெக்க வந்து முளைக்கிடுமா. நந்தி தேவன் முன்பரக்க, நந்தி தேவன் முன்பரக்க, அரக்கணவன் பின்பரந்தான், முன்னும் பின்னும் பறந்தல்லவோ, பறந்தல்லவோ. கைலாசம் வருவானா, கைலாசம் வருவானா. அப்போ கடவுளுக்கு முன்னாலே வல்லரக்க வந்தல்ல, முக்காலம் சுத்தி வந்தான். வணங்கி நமஸ்கரித்தான், 4 தரம் சுத்தி வந்தான். பகவான் நமஸ்கரித்தான். அவ்வாமஜனே வல்லரக்கா, உனக்கு என்ன வரும் வேணுமோடா? ஈசனிடம் கேளுதாரே, நீ உள்ளத உள்ளபடி மகனே வல்லரக்கா, ஏ பாவி, எங்க இருக்க? எடி பாவி, வெளியவா, உனக்கு என்னடா வர வேணும்? மகனே வல்லரக்கா, அரக்கா, உள்ளத சொல்லு. உள்ளத சொல்லி கேளப்பா, போய் சொல்லாத. விறுவிறுன்னு போனா பகவானுடைய பாதத்துல போய் பொத்தல் விழுந்துட்டான்.
காலை ரெண்டையும் பிடிச்சிட்டு விட மாட்டோம்டான். பகவான் காலை தொட முடியுமா? முடியாது முடியாது தொட்டா முடியாது. பகவான் அங்க இருக்காருன்னா இங்கதான் எட்டி கிடக்கும். எட்டி தான் முடியும். பகவான் பகவானுடைய பாதத்துல விழுந்தான். சரி இறைவா மகனே உனக்கு என்னடா வர வேணும்? உனக்கு என்னடா வர வேணும்? கேளுப்பா மகனே வல்லரக்கா உனக்கு என்ன வேணும்? உள்ளத உள்ளபடி கேளு. உள்ளபடி ஒழியாம கேளப்பா. அதாவது என்ன இன்னைக்கு உங்க எல்லாத்தையும் ஒரு விருந்துங்க நரம்பு இல்லாத நாக்கு நாலா பக்கமும் பெறணும். ஆமா எலும்பு இல்லாத நாக்கு இப்போ ஒண்ணு பேசும் பிற ஒண்ணு பேசும். உண்மையை சொன்னோம்னா உள்ளூர்ல கஞ்சி கிடைக்காது. கஞ்சி கிடைக்காது. உண்மையை சொன்னோம்னா உள்ளூர்ல கஞ்சி கிடைக்கான்னு இருக்கான். ஆமா என்ன வர வேணும் கேட்கும் போது நம்ம எப்படி சொல்ல? என்ன சொல்ல? அவன் பகவான் கிட்ட என்ன கேட்டான் தெரியுமா? என்னையா கேட்கின்றான்? அண்ணா கடுகலையும் சிறிய வரமோ சிறிய கடவுள எனக்கு தாரோ எனக்கு தாரோ கடுகு எத்தா தண்டிப்பா இருக்கும் எப்பா? கடுகு சிறுசா இருக்கும்பா. மிளகு எத்தா தண்டிப்பா இருக்கும்? மிளகு அதுல இருந்து கொஞ்சம் பெருசா இருக்கும். நீ கடுகு சிறுசு மிளகு சிறுசுங்க எனக்கு கருவேப்போல் பலசரக்கு கிடைக்க போறியா? அதை வச்சா கட்டுப்படி ஆகல அடைச்சா இருக்கும். ஏன் அடைச்சிட்டான்? பூரா கடனுக்கு போனா செய்வான். அண்ணா கடுகுலையும் சிறிய வரும் கடவுள் கிட்ட கேட்பான். எல்லிலையும் சிறிய வரும் சிறிய ஈசன் கிட்ட கேட்பான். மகனே வல்லரக்கா கடுகளையும் சிறிய வரத்த கடவுள் பகவான் உனக்கு தாரே எல்லிலையும் சிறிய வரத்தை இறைவன் உனக்கு தாரே நடோ. மிளகையும் சிறிய வரத்தையும் வாங்கிக்கோ. சாமி நீங்க தாரம் சொல்லுதேல சாமி நீங்க தாரம் சொல்லுதேல இது நரம்பு இல்லாத நாக்கு. ஆமா நாலா பக்கம் பெறணும். இது எலும்பு இல்லாத நாக்கு எல்லா பக்கமும் பெறணும். அதான் உங்க மீது சத்தியம் உங்க மீது சத்தியம் உங்க பாத்தரியா பார்வதியா சத்தியா கண்ணீர் வீட்டு கொடுக்க வாய் திறந்து மகனே வல்லரக்கா நீ பகவான் கிட்ட சத்தியத்தை கேட்க
கேட்கலாமா? கேட்கக்கூடாது பகவான் சத்தியம் கேட்கியப்பா சாமி, நம்பிக்கை கட்ட பாவியா நான் கேட்ட வரத்துக்கு சத்தியமா செய்து தர முடியுமா முடியாதா? யாரு மேல சத்தியம் பண்ணி கேட்கிறான்? பகவான் மீதும் பகவான் தேவி பார்வதி மீது. நம்பிக்கை கட்டவனா இருக்கானே. மூத்த மகனாக ஆதி மூலக்கடவுளி, இளைய மகனாகப்பட்ட வேலவன் முருகப்பெருமான் மீது. சரி, சத்தியத்தை கேட்கும் போது பார்த்தார் இறைவன். ஆமோ பகவான் மீதும் பார்வதி மீதும் அவனே மூத்த மகனாகி ஆதி மூலக்கடவுள் கடவுள் இளைய மகனாகப்பட்ட வேலவன் முருகப்பெருமான் மீது தண்ணீர் விட்டு தாரவாக்கு கொடுத்தார் இறைவன். இறைவன் ஐயோ பாவம், பகவான் கிட்ட வரத்தை வாங்க மட்டும் சாமிங்க ஐயாங்க. பகவானேங்க. ஆமா, உம்மகிட்ட ஒரு 10 ரூபாய் வாங்க வரைக்கும் தான் ஐயாவுக்கு காணுமான்னு பேசுவாங்க. ஒரு 10,000 ரூபாய் நீ வாங்கிட்ட காரியம் கழிஞ்சிருதுன்னு வச்சுக்கோ, கால வாரி டபார் ஏனே கும்பிடும் போதே தெரிஞ்சு போய் இவன் நல்லவனா கெட்டவனா. எப்படி கும்பிடுதாங்க? இப்ப நீங்க அங்கிருந்து வரும்போது, சரி ஐயா வாங்க 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 ஐயா, வணக்கம் வணக்கம் ஐயா வாங்க வாங்கோ. ஆமா, இப்படி நெஞ்சுக்கு நேரா மார்புக்கு நேரா நெஞ்சகத்துக்கு மேல எவன் கைய வச்சு கும்பிடுதானோ அவன் நல்லவன்னு கண்டுக்கிறான். நீ அங்க இருந்து வரும்போதே சரி உன்னை பார்த்திருப்பான். ஆமா, பார்க்காத மாதிரியே இருப்பான். அது மாதிரி பாப்பான். நீ பக்கத்துல வந்த உடனே ஐயோ இப்படி கும்பிடி, இதுக்கு பேரு கூட கும்பிடி. இப்படி குனிஞ்சிட்டாம்னா நமக்கு குழிய விட்டுட்டாம்னு அர்த்தம். குழி வெட்டி போட்டிருப்பான் அர்த்தம் தான். ஆமா, அதாவது அவன் அங்கிருந்து வரும்போது இப்படி கும்பிட்டாம்னா நம்பிடுங்க. ஐயா வாங்க 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 வாங்கன்னு கீழே வந்துட்டானா அவனே நம்பாதன்னு அர்த்தம். அரக்க ஆண்டவங்கிட்ட வரத்த வாங்க மட்டும் சாமிங்க பகவானுங்க. பகவான் காலில இருந்து எந்திக்க மாட்டான். பகவான் 3 சொட்டு தான் விட்டுருக்காரு தண்ணிய. சத்தியம் செய்து கொடுத்த பிறகு ஆமோ அண்ணா வரத்தை வாங்கும் மட்டும் வணங்கினா, வரத்தை வாங்கும் மட்டும் வணங்கினா, வாங்கிய பின்னாலே வளர்ந்துகின்றான் அண்ணா கொடுக்க மட்டும் பொழிந்து நின்றான், கொடுக்க மட்டும் பொழிந்து நின்றான், குனிந்து நின்றான், கொடுத்த பின்னாலே அப்போ மகனே வல்லரக்கா வார்த்தை ஒன்று சொல்ல கேளு. மகனே வல்லரக்கா, என்ன சாமி நீ என்ன வர வாங்கன்னு இப்ப நான் அறியேன். என்ன சந்தேகம் வந்துருக்கா சாமி? கடுகலையும் சிறியவரம் எல்லிலையும் சிறியவரம் என்கிட்ட வாங்கணும்ல. ஆமா ஆமா, நீ என்ன வர வாங்கணும் இப்ப சொல்லு. ஓஹோ, அப்படி சொல்லிடணுமா? அப்போது பார்த்தான் இறைவா என்னுடைய உடல்ல, சரி வலது பாகத்துல வலது கரத்துல எத்தனை விரல் இருக்கு? 5 விரல் இருக்கின்றது. இந்த 5 நல்லோ விரலையோ ஆள் காட்டி விரல் எடுத்து யார் மீது தொட்டாலோ விரல் பட்ட இடங்களெல்லாம் வெள்ளி அண்ணா என்னுடைய கைவட்ட இடங்களெல்லாம், என்னுடைய கைவட்ட இடங்களெல்லாம் கைவிடி சாம்பரா எரியணுமே. பகவான் உம்மை தொட்டாலோ, பகவான் உம்மை தொட்டாலோ நீர் பஸ்பமாக எரியணுமே. ஆள் காட்டி
தொட்டாரோ தொட்டாரோ நிராளாக போச்சா நம்ம பாடுபட்ட பலனெல்லாம் ஒம்பா போச்சே போச்ச கெடுத்துட்டான செண்டாளே. அப்படியாக இறைவனாகிய கடவுள் பார்த்தார் இந்த பையன் நல்ல பையன் நம்பி எல்லாம் நம்ம வரத்தை கொடுத்தோம் தெரியாம காலை விட்டமே. இவன் நல்ல பையன்லாம் நினைச்சு நான் தொலைச்சிக்கிட்டு இருந்தேன். ஆண்டவன் பார்த்தார் வரத்துக்கு ஒரு சாபம் கொடுத்தார். எப்படி கொடுத்தார்? என்கிட்ட கடகளையும் சிறியவரம் எழிலையும் சிறியவரம்னு கடைசியில் என்ன சொன்ன தூண்டுவாமணி வரம். ஆமா, தூண்டுவாமணி வரம் உலகத்திலே கொடிய வரம் இந்த வரம். அந்த வரத்தை போய் தூண்டுவாமணி வரத்தை கேட்காத பாவி. 5 விரல்லையும் ஆள்காட்டி விரல். ஒரு மனுஷனுக்கு எதிரியே இந்த விரல் தான். ஆள்காட்டி வரலானே, ஆள்காட்டி வரலானே. ஆள்காட்டி விரடத்தை யார் மீது தொட்டாலும் விரல் பெற்ற இடங்கள் எல்லாம் வெந்து தனலாக எரியணும். மகனே வல்லரேக்கா, என்ன பிடி சாபத்தை பிடிப்பா. தந்த வரத்தினுடைய மகிமையாலை தரணி எல்லாம் ஆண்டிருப்பாய். சரி, தந்த வரத்துக்கு தவறியது செய்தையான தந்த வரவே உன்னை கொள்ளும் போ. கொடுத்த வரத்தினுடைய மகிமையாலை இந்த குவளையத்தை ஆண்டு கொண்டிருப்பாய். கொடுத்த வரத்துக்கு குற்றங்கொலைகளியது செய்தையான கொடுத்த வரவே உன்னை கொள்ளும் போ என்று இறைவன் சாபம் கொடுத்து அனுப்பி வைத்தார். பகவான் சாபம் கொடுக்கும் பொழுது பார்த்தான் வல்லரக்கன். என்ன செய்தான்? வரம் கொடுத்த வாயால சாபம் கொடுத்தாரு. வரம் கொடுத்த வாயால பகவான் சாபம் கொடுத்தாரு. சரி, பகவான் கொடுத்த வரம் மெய்யா பொய்யான அறியணும்னா நம்ம என்ன செய்யணும்? வரத்தை பரிசோதிக்கணும். எப்படி பரிசோதிக்க? யார் மேல பரிசோதிக்கலாம்? யாரெல்லாம் அங்க இருக்கா? நம்ம மேல பரிசோதிச்சு நாமளே எரிஞ்சு போனோம்னா இந்த வரத்தை வாங்கியதுக்கு புண்ணியம் இல்ல. சுத்தி சுத்தி பார்த்தா ஒருத்தரையும் காங்கல. பகவானை பார்த்தான். சிவபெருமான் மேல இந்த ஆள்காட்டி விரடத்து தொட்டம் சொன்னான். ஆண்டவன் எரிந்து போவார் அல்லவா? அப்போ பகவான் எரிந்து போனாரானா பரம கைலாச நமக்கு அப்ப அரக்கன் என்ன செய்தான் தெரியுமா? நாமல் பகவானை எரித்தோமானா கைலாச நமக்கு தானே பார்வதி வருவாங்களே பகவான் என்று கும்பிடுவாள். பகவான் தேவி பார்வதியா பக்கத்தில இருப்பாளே. மூத்த மகன் கணபதியும் அப்பா வென்று கும்பிடுவா அப்பா வென்று இளைய மக வேலவனோ தகப்பனின்று கும்பிடுவார். பகவான் எரித்தம் என்று சொன்னார். பார்வதி வருவா நம்மள பகவான் என்று கும்பிடுவா. ஆமாண்டே, இது யாருக்கு கிடைக்கும்? கிடைக்காதுதான் கிடைக்க. ஒரு மனுஷனுக்கு நினைப்பு தான் புலப்ப கிடைக்க. ஒரு மனுஷனுக்கு ஆசை வரலாம், பேராசை வரப்படுமா? வரக்கூடாது. பேராசை பெரு நஷ்டம். நஷ்டம். பேராசை பெரு நஷ்டம். ஐயா, அதை நான் பார்த்தானே வல்லரக்கன் இறைவனாக இருக்கமா உலகம் எல்லாம் நமக்கு தானே. அந்த பகவானை எரிப்பதற்கு பகவானை எரிப்பதோ என்று வாரானே வல்லரக்கன்
நேராக பகவான உச்சியில இருந்து உள்ளாங்கால் வரைக்கும் ஒரு பார்வை பார்த்தான். பார்த்தான். இறைவனாகிய கடவுள் பார்த்துக்கிட்டே இருக்கான். என்ன செய்தார்? இவன் பார்க்க பார்வை சரியில்லை. சரியில்லையே. இவன் பார்க்க பார்வை சைஸெல்லாம் பார்த்துக்கிட்டு வரான். ஒரு மாதிரிலாம் முழிக்கான். சைஸாவா முழிக்காத. இவன் கையில ஏற்கனவே தூண்டுவாமுனி வரம் இருக்கு. கறிக்கட்ட வரோம். கறிக்கட்ட வரோம். தூண்டுவாமுனி வரத்தை வச்சு கடவுள் பகவான் என்று தொட்டானா நம்ம பிழைக்க முடியுமா? முடியாது முடியாது. கடவுள் பகவான் என்று தொட்டானாகி நம்ம எரிந்து சாம்பலாக போயிருவோமே. இறைவனாகிய கடவுள் அரக்கனுக்கு பயந்து இனிமேல் நாம இங்க இருக்க கூடாது. சரி, இப்ப என்னதான் நம்ம செய்யணும்? இந்த இடத்தை விட்டு ஓடணும். ஓஹோ, எப்படி ஓடுறது? பகவானே ஓடி இருக்காரு. ஆமா, மற்றவன் எம்மாத்திரம், நாம எம்மாத்திரம். பகவான் எப்படி ஓடினார் தெரியுமா? எப்படி ஓடினார்? அப்ப அரக்கனுக்கு தான் பயந்து அரணாரும் ஓடினார். அரக்கனுக்கு தான் பயந்து அரணாரும் ஓடினார். எங்க போரீர் பரமசிவம் எங்களிடம் சொல்லும் ஐயா. ஐயா, அதை சொல்ல நேரம் இல்ல அண்ணா வாரவல்ல. இத சொல்ல நேரம் இல்ல என்ன வாரவல்ல. இருந்தியானா இருந்திடுங்க, பின்னாலே ஓடிவாங்க. அப்பா காலைங்கன்று வாகனத்துல கடவுள் பகவான் ஓடினார். காலைங்கன்று வாகனத்துல கடவுள் பகவான் ஓடினார். ஐயா, மூவாக்கள் ஓடினார், முனிவர்கள் ஓடினார். 33 தேவர்கள் ஓடினார். நாதாக்கள் ஓடினார், நல்முனிவர் ஓடினார். 48,000 கோடி ரிஷிகள் ஓடினார். அப்ப அகசியரும் ஓடினார், பலசியரும் ஓடினார். அழகிய கௌதமனும் கலை கோட்டார் ஓடினார். காலங்கன்று வாகனத்துல கடவுள் போகும் நேரத்தில் இருமக்கிட வாகனத்துல யமதருமன் ஓடினார். அப்பா காத்தை வாகனத்துல சனி பகவான் ஓடினார். கருடன் ஏறி பாண்டுரங்கள் ஓடினார். பெரிச்சாடி மேலே ஏறி பிள்ளையார் ஓடினார். எல்லோரும் ஓடும் போது இறையவன் ஓடினார். ஆட்டுக்கிடா வாகனத்துல அக்கினியவன் ஓடினார். அன்னப்பச்சி வாகனத்துல அழகு பிரம்மா ஓடினார். வெள்ளையான மீதிலேறி இந்திர பகவான் ஓடினார். மெதலை வாகனத்துல வருணராக ஓடினார். எல்லோரு ஓடும் போது இறையவர் ஓடினார். அடை உரைய சடை உரைய சடை உரைய ஆண்டவன் ஓடுவாரா சடை உரைய. அண்ணா முடிவலைய சடை உரைய முடிவலைய சடை உரைய சடை உரைய. அந்த முக்கண்ணன் பகவான் ஓடுவாரா சடை உரைய. ஆண்டவனாகிய கடவுள் அரக்கனுக்கு பயந்த ஆண்டவனும் ஓட ஆரம்பித்தார். சரி, 9 வனங்களித்தது. ஆமான். 10வது வனமாகப்பட்ட பாலைவனத்துக்கு வந்து சேர்ந்தார் கடவுள். 10வது வனமாகப்பட்ட பாலைவனத்துக்கு வந்தாரே. ஆமா.
பாலைவனத்துல ஒரு செடி கொடிகளை பார்க்க முடியுமா? முடியாது முடியாது. செடி கொடிகளை பார்க்க முடியாது ஐயா. பாலைவனத்துல ஒரு செடி கொடிகளை பார்க்க முடியுமா? முடியாது முடியாதுன்னு இறைவன் பார்த்தான். என்ன செய்தார்? நம்மளை நம்பி தேவாதி தேவுக்கெல்லாம் வந்திருக்காங்க. வந்திருக்காங்களே. நம்மளை நம்பி வானாதி வானர்கள்லாம் வந்திருக்காங்க. வந்திருக்காங்களே. இவர்களை போய் என்ன செய்யலாம்? ஏ அப்பா அப்பா, நீங்க எல்லாரும் இந்த சுட்ட மணல்ல மண்ணுளி பாம்பா போங்க. மண்ணுளி பாம்பா போங்கன்னு சொன்னா நீர் மலைப்பாம்பா போ. மலை பாம்பா போறோம். நீ நட்டுவாக்காளியா போ. நீ பள்ளியா போ. பள்ளியா போ. நீ நவதானியமா போ. சரிதான் போச்சு போங்க. சரிதான். முளப்பாரி போடலாம் போ. மாமா கூட தந்துக்கோ. அது கிராக்கி இல்ல. அதாவது இறைவனாகிய கடவுள் பார்த்தார். என்ன செய்தார்? 9 வனங்களித்து 10வது வனமாகப்பட்ட பாலைவனத்துக்கு வந்து சேர்ந்தார் கடவுள். கடவுள் வந்தார். பாலைவனத்துக்கு வந்த இறைவனாகிய கடவுள் பகவான் 5 சடையை அவிழ்த்து கங்காருவை எடுத்து பாலைவனத்திலே இறக்கி விட்டார். அப்படியாக பாலைவனத்திலே நீர் பெற்றது. பாலைவனமானது பால்வனமாகியது. வந்த தேவாதி தேவர்களை எல்லாம் வாடாமல்லிகை, வடர்மல்லிகை, சூடாமல்லிகை, சுடர்மல்லிகை செடி கொடிகளாக பிறவி செய்தார் இறைவன். இறைவனாகிய கடவுள் நடுவிலே ஒரு அரளி மரமாக முளைத்தார். சிவபெருமானுக்கு 5 சிரசு உண்டு. பகவானுக்கு 5 சிரசு உண்டு. அப்போ பிரிது வாயு தேய்வு ஆகாயம். அப்போ பிரிது வாயு தேய்வு ஆகாயம் என்ற 5 சிரசையும் ஆண்டவன் 5 இதழாக்கினார். நடுவிலே சிவபெருமான் ஒரு சிவலிங்கமாக முளைத்தார். என்ன நடந்தது? பகவான் பார்வதிய தன் மறந்து பகவான் பார்வதிய தன் மறந்து பகவான் படிகளப்பதான் மறந்து பச்சரளி மூட்டுக்குள்ள பகவான் ஒளிந்தாரே பகவான் ஒளிந்தாரே பார்வதியதான் மறந்து அந்த பச்சரளி மூட்டுக்குள்ள அந்த பகவான் ஒளிந்த போது என்ன ஆடி வெள்ளி கையில அருளும் இல்ல பொருளும் இல்ல என்ன பொருளும் இல்லை. சூழ்ந்து போகுதையா இருள் சூழ்ந்து போகுதையா அப்போ இருள் சூழ்ந்து போகும் போது மாயந்தங்க பார்வதி பகவானை காணாமல் முத்து போல கண்ணீரங்கள் எல்லாம் அடிப்பாக கண்ணீரம் எல்லாம் அடிப்பா பகலம்பு கண்ணீர் பகலம்பு கண்ணீர் பார்வதி பக்கம் எல்லாம் பார்வதி அழுத கண்ணீர் பார்க்கடலில் விழுந்திடுமா சத்தியம் அழுத கண்ணீர் கடலில் விழுந்திடும் அப்போ பார்க்கடலும் பொங்குரையா எம்பெருமா பெருமாளோ என்னாச்சோ ஏதாச்சோ தங்கை அவள் நினைக்கால் என்று
போக போக வேண்டும் பார்வதியை பார்க்க வேண்டும் ஏய் பார்வதியை நாம கைலாசம் போக வேண்டும் பார்வதிய பார்க்க வேண்டும் அப்போ கருட வாகனத்தில் கண்ணபிரான் வருவாராம் அந்த பார்வதிய பார்ப்பாராம் பார்வதிய பார்ப்பாராம் அப்போ என்ன என்ன நடக்குவாராம் அப்படியாக மாயன் தகையான பார்வதி அம்மா என்ன செய்தால் அவன்